ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம கலைஞர் தாத்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சார் அவருடைய வீட்டை தான் கைஸ் போய் பார்க்க போகிறேன். என்னடா திடீர்னு தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை கைஸ். ஸ்டாலின் சார் அவருடைய ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணார், நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு ஸ்டாலின் சாருடைய அட்ரஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அட்ரஸ் ஏன் சொல்லணும், நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டியுடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே போய் காட்டுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஸ்டாலின் சார் அவருடைய வீட்டையும் கலைஞர் தாத்தா அவருடைய வீட்டையும் நம்ம போயிட்டு காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லை கைஸ், இதுதான் நான் போடுற கடைசி வீடியோ, செலிபிரிட்டியுடைய வீட்டை போய் கண்டுபிடிச்சி போடுற வீடியோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம சேனலில் வராது. ஸோ சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்மளை கூகுள் மேப்பு கவுத்துருச்சு கைஸ். இங்கே பாருங்கள், லேக் ஏரியா 5வது தெரு, பார்க் சைடு சாலை. நம்ம மேப் போட்டது கோபாலபுரம் 4வது தெரு, ஆனால் நம்ம வந்துருக்கிறது லேக் சைடு 4வது தெரு. சூப்பராக காட்டுது கைஸ். கூகுள் மேப்பை நம்மனா வேகமாக போய் சேர்ந்துடலாம் கைஸ். இப்போ நான் திரும்பவும் போட்டுட்டேன். கரெக்டான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போனோம். ஸோ இந்த சைடு போய் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. நம்ம கலைஞர் ஐயா வீட்டுக்கே போவோம் வாங்க. 20 minutes later. ஒரு வழியாக அங்கே இங்கே அலைஞ்சி நம்ம கோபாலபுரம் வந்துட்டோம். எனக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த போர்டு. எங்கே இருக்குது போர்டே காணுதோ, அங்கே மறைஞ்சிருக்கு, இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. எனக்கு ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய போர்டு இருக்குது, கோபாலபுரம் 4வது தெருன்னு. அந்த தெரு முனையில் தான் இருக்குது கைஸ் கலைஞர் ஐயா அவருடைய வீடு. ஸோ நான் பார்த்துட்டேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ்காரெலாம் இருந்தாங்க, எடுக்க விடுவானேன்னு சொல்லிட்டு தெரியல. நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல போர்டு இருக்காங்க பாருங்கள் கைஸ், கோபாலபுரம் 4வது தெரு அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியுதுங்களா? அந்த ஒரு பைக் இருக்குது பாருங்கள், அந்த பைக்குக்கு எதிர்க்க தான் கலைஞர் ஐயாவோட வீடு இருக்குது. இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம். கலைஞர் ஐயா அவருடைய வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு கைஸ். எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள், அதுதான் கலைஞர் ஐயாவுடைய வீடு. ஸோ நம்ம பர்மிஷன் கேட்டு தான் இங்கே வீடியோவில் எடுக்கிறோம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வராதிங்க, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டில் இருந்து பார்க்கலாம் கைஸ் வீடு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் கைஸ் கலைஞர் ஐயா அவருடைய வீடு. ஸோ அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஏன்னா சாதாரணமாலாம் இங்கே ஸோ இங்கே சாதாரணமாலாம் யாரையும் எடுக்க விடுறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்தாச்சு, கலைஞர் ஐயாவுடைய வீட்டையும் காட்டியாச்சு. அங்கே பாருங்கள், 5 மு கருணாநிதினு போட்டுருக்கு பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில். ஓகே கைஸ், நம்ம அடுத்து ஸ்டாலின் ஐயா அவருடைய வீட்டு பக்கம் போயிடலாம். அவ்வளோதாங்க. மேலே பாருங்கள், கொடியும் பறக்குது, கலைஞர் தாத்தா ஏற்றி வச்ச கொடி பறக்குது. இப்போ நம்ம அப்படியே ஸ்டாலின் சார் அவருடைய வீட்டுக்கு போகலாம் கைஸ். A few moments later. கைஸ், நம்ம அடுத்ததாக ஸ்டாலின் சார் ஐயா அவருடைய வீட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் போக முடியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்படி நேராக போயிட்டு லெஃப்ட்டு திரும்ப சொல்லுது. நான் என்ன நிலவரன்னு நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம். கைஸ், நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவருடைய வீட்டு பக்கம் கூட நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு. இப்போ கூட பாருங்கள், நான் ரோட்டில் இருந்து தான் உங்களுக்கு வீடியோவே எடுக்கிறேன். நம்மளால் கலைஞர் ஐயா அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஃபோட்டோவில் கூட எடுக்க விட்டார் அந்த அண்ணன், அதுவும் பர்மிஷன் கேட்டால் மட்டும்தான். நீங்கள் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ எடுக்கலாம், மேபி வீடியோலாம் அதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செக்யூராக பார்த்துக்கிறாங்க கைஸ். நம்ம ஸ்டாலின் ஐயா வீட்டு பக்கம் போக கூட முடியல, நெருங்க கூட முடியல. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சார் இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன் போகலாமா எடுக்கலாமான்னதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஸோ நமக்கு கமெண்ட் பண்ணவருக்கு நம்மளால் ஸ்டாலின் சார் வீட்டை காட்ட முடியல. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா அவருடைய வீட்டை மட்டும் தான் நம்மளால் காட்ட முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.